ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தயாரித்த டால்கம் பவுடரை நுகர்ந்ததால் மிசோதெலியோமா புற்றுநோய்க்கு இலக்கானதாக கூறியுள்ள அமெரிக்க ஓரிகானைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு 26 கோடி அமெரிக்க டாலர் அல்லது 1.2 பில்லியன் ரிங்கெட்டை இழப்பீடாக வழங்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எனினும் அந்த தீர்ப்பு ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் பவுடர் பாதுகாப்பானது, புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ரசாயனம் எதையும் அது உள்ளடக்கி இருக்கவில்லை என்பதை கடந்த பல ஆண்டுகளாக உறுதி செய்து வரும் அறிவியல் மதிப்பீடுகளுடன் முரண்பட்டிருப்பதாக அந்நிறுவனத்தின் உலகளாவிய நடவடிக்கை துணைத் தலைவர் எரிக் எஸ் கூறியுள்ளார். அதனால் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாகவும் நேர்மறையான பலன் கிடைக்கும் என தாம் நம்புவதாகவும் எஸ் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அந்த வழக்கை தொடுத்த கியூங் லீ எனும் பெண் 2023ஆம் ஆண்டு 48வது வயதில் தாம் மிசோதெலியோமா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாக கூறியிருந்தார். மிசோதெலியோமா என்பது நுரையீரலின் வெளிப்புற செல்கள் அல்லது வயிற்று செல்களை பாதிக்கக்கூடிய ஒரு வகை அரிய புற்றுநோயாகும். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக குழந்தை பருவத்திலிருந்து ஆஸ்பெஸ்டாஸ் ரசாயனம் கலந்த பவுடரை நுகர்ந்து வந்ததால் தாம் அந்த புற்றுநோய்க்கு இலக்கானதாக அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார். அந்த குற்றச்சாட்டை ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தொடர்ந்து மறுத்து வரும்போது தனது தயாரிப்பிலான பவுடர்கள் தொடர்பில் 61,000க்கும் அதிகமான வழக்குகளை அது எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது.